நாளிலும் கூட நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா! ஒரு அற்புதமான ஒரு காரியம் இல்ல? இதை வாசிக்கும் போதே நமக்கு உள்ள என்ன உண்டாகும்? ஒரு எழுப்புதல் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் வழக்கமா ஜெபிக்க போறாங்க. அவங்க ஜெபிக்க போகும்போது அங்க என்ன ஆகுது? ஒரு பிறவி அம்மா அப்பா வயிற்றுல இருந்தே அவர் இப்படிதான் பிறக்கிறாரு. அம்மா வயிற்றுல இருந்தே சப்பானியா தான் பிறக்கிறாரு. இப்ப பார்க்கிறோம், அங்க எல்லாருடைய கண்களும் பார்த்துட்டு தான் இருக்கும். பேதுருவும் யோவானையும் வந்துட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு, உனக்கு எங்கிட்ட வெள்ளி காசு இல்ல, பொன் தங்க காசு இல்ல, என்கிட்ட என்ன இருக்கு? ஏசப்பாவுடைய நாமம் இருக்கு. அந்த நாமத்துல, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நடன்னு சொல்லி கையை தூக்கி விடுறாரு. நம்மளும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல உட்காந்துருப்போம், நைட் ப்ரேயர்ல உட்காந்துருப்போம். ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து மெசேஜ் கேட்போம். பிரதர் எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க. வயசானவங்களெல்லாம் கையை பிடிச்சி தூக்கி விடுங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவோம்? நம்ம எந்திரிக்கிறது நமக்கு எப்படி இருக்கும்? 2 மணி நேரம் உட்காந்துட்டு சிரமமா இருக்கும். இது பிறவியிலிருந்து நடந்ததே இல்லை. ஆனா அவன் பார்க்கிறோம், கையை பிடிச்சு தூக்கி விட்டவன் ஃபர்ஸ்ட் அவன் என்ன செய்வான்? குதிப்பான். அடுத்த அவசரம் போனேம்மா, அவன் குதித்து எழுந்து முதல்ல எந்திரிக்கும் போது என்ன, இது எப்படி முடியும்ல? அப்ப பாருங்க, இயேசுவுடைய நாமத்துல இருக்கிற வல்லமையை நம்ம இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அவருடைய நாமத்துக்கு இருக்கிற வல்லமை உலகத்துல எதுவுமே இல்லை. பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவன். அதே போல இந்த உலகத்துல ஒரு வெற்றியான ஆவிக்குரிய ஜீவிப்பதற்கு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற 3 காரியங்கள்: அவருடைய வார்த்தை, அவருடைய நாமம், அவருடைய இரத்தம். ஹல்லேலூயா! இயேசுவின் முதலாவது இயேசுவின் வார்த்தை. அந்த வார்த்தை தான் என்னவானாரு? மனுவானார், மாம்சமானார். அவர் பேர் என்ன? இயேசு, அந்த நாமம். அடுத்து அவர் சிந்தின ரத்தம். இந்த 3 இருந்தா போதும், நம்ம இந்த உலகத்துல ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம். ஹல்லேலூயா! இயேசுவின் நாம, இயேசுவின் முதலாவதாக இயேசுவின் வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திற்காக, இயேசுவின் ரத்தத்திற்காக. பாருங்க, இது 3 நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. இது 3 நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தின் வடிகால்களா இருக்கிறது. இந்த நாள்ல கூட இயேசுவின் நாமத்தை குறித்ததான மேன்மையை நம்ம பார்க்கிறோம். இயேசு, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அந்த மனுஷனுக்குள்ள போய் அவன் கால்களை கரடையும் பலன் கொள்ள வச்சு அவனை குதிக்க வைக்குதுன்னா அது என்ன சொல்றது? அந்த வல்லமை அல்ல? இயேசுவின் நாமத்துக்குள்ள இருக்கிற வல்லமை எவ்வளோ பெரிய வல்லமை பாருங்க. இத எல்லா அந்த 3ஆவது அதிகாரத்திலேயே 12வது வசனத்தை வாசிக்கலாம். 12வது வசனம் பாருங்க. குந்தராசத்தை பார்க்கிற குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவை யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கூடிடுறாங்க அந்த இடத்துல. அப்பா அவங்களுக்கு சொல்றாரு. இப்ப வாசிக்கலாம். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, ஹல்லேலூயா, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. சொல்றாங்க, எங்க சுய பக்தி இல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க? எங்களுடைய சுய சக்தி இல்ல. எங்க பக்தியினாலும் இல்ல, எங்க சக்தியினாலும் இல்ல. இது யாரால நடந்தது? இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே வந்தது. ஹல்லேலூயா! பாருங்க, பேதுரு யோவானால மாத்திரம்தான் இது செய்ய முடியுமா?
பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் சுகத்தை பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்துல சுகத்தை பார்க்கிறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். அங்க நமக்கு தெரியும் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஷீலாவும் என்ன பண்றாங்க, பிலிப்பி பட்டணத்துக்கு போறாங்க. அங்க வந்து என்ன பண்றாங்க, லீதியால ஆற்றங்கரையில கூடுற ஒரு குட்டி ஜெபக்குழுவோட சேர்ந்து அவங்க பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க ஒவ்வொரு முறை போகும்போதும் ஒரு பெண் என்ன சொல்றா, இவர் தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், நமக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவங்களை சொல்லுவார்னு சொல்லும் போது ஒரு நாள் என்ன பண்றாரு, அவ ஒரு குறி சொல்ற பொம்பளை. அதனால என்ன பண்றாரு, அந்த பெண்ணை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு, உடனே அந்நேரமே அது புறப்பட்டு போயிடுச்சு. அப்ப இயேசுவின் நாமத்தினால அப்போஸ்தலர்களால சுகம் உண்டானது. இயேசுவின் நாமத்தினால அப்போஸ்தலர்களால என்ன உண்டாகிறதுங்க, பிசாசுகள் துரத்தப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமம் வல்லமையான நாமம், வியாதியை குணமாக்க, அடுத்து பிசாசுகளை துரத்த. அது மாத்திரம் அல்ல, நம்ம அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 வாசிக்கலாம். 4:12. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நம் ரட்சிக்கப்பட இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்படவே இல்லை. ரட்சிப்புன்னு சொல்லும் போது அது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பண கஷ்டத்திலிருந்து, எல்லா விதமான சமாதான குறைவுகள், எல்லா பிரச்சனையில் இருந்தும் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும். யாருடைய நாமத்தினாலே? இயேசு என்ற ஒரே நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, நமக்கு தெரியும் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவனை மத்தேயு மார்க் 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். ஆமென். இங்க பார்க்கிறோம், இங்க இயேசுவின் நாமத்துல பிசாசுகள் துரத்தப்படும். வியாதிஸ்தர் மேல கை வச்சால் சுகமாகும். சாவுக்கு எதுவான யாது கொன்ற குடிச்சாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது, சேதம் உண்டாகாது. சர்ப்பங்களை கைகள் எடுப்பாங்க, பிசாசின் கிரியைகள் மேல மேற்கொள்வாங்க. எல்லாம் யாருனால? ஒரே நாமத்தினால. அந்த நாம உன்னதமான நாமம். சரி, இந்த நாமம் நான் சொன்னது போல அப்போஸ்தலர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா இல்லவே இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பயே நம்மளால அந்த காரியம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. வெளிப்பாட்டு அறிவு வேணும். ஜீசஸோட அந்த நாமத்துல இருக்கிறதான வல்லமை, மகத்துவம், மேன்மை, மகிமை, அதை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கறதுனால. அப்ப இந்த அறிவு நமக்கு இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? விசுவாசம் வைக்க முடியும். அப்ப முதலாவதாக நமக்கு வெளிப்பாட்டு அறிவு வேணும். அந்த வெளிப்பாட்டு அறிவுக்கு அடுத்து அந்த அறிவின் மேல நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசத்தை வைக்கணும். ஜீசஸ் யாரு? அவருடைய நாமம் என்ன? ஏன் அந்த நாமத்துல இவ்வளவு வல்லமை இருக்கு? அந்த நாமத்துல வல்லமை இருக்கிறதுக்கு அதுல என்ன நடந்திருக்கு, என்ன நடந்து இந்த வல்லமை அந்த நாமத்துக்குள்ள வந்திருக்குது, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சுட்டு அந்த அறிவு இருக்கணும். அந்த அறிவுல மேல நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாசத்தை, அந்த சத்தியத்தின் மேல, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப இயேசுவின் நாமத்துல இருக்கிற சத்தியத்தை அறிந்து அதன் மேல நம்ம விசுவாசத்தை வைக்கும் போது நம்மளும் அந்த காரியத்தை செய்யலாம். அப்ப நம்ம ஜீசஸ்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? எஸ்ஸப்பா, எனக்கு வெளிப்பாட்டு அறிவை கொடுங்க. நம்ம மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். அங்க கேட்கிற ஜீசஸ் கேட்கிறாரு அவருடைய சிஷ்யர்களை பார்த்து, என்ன யாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் நான் தச்சை மகன், அல்லது இந்த பெத்லஹேம்ல உங்க வீடு இருக்கு, உங்க அம்மா மரியாள், உங்க அப்பா யோசேப், இதை சொல்றதுக்கா ஏசப்பா கேட்கிறாரு நீங்க யாருன்னு? இல்ல, ஒருத்தர் சொல்ல முடியல. அங்க பேதுரு சொல்றாரு, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே ஜீசஸ் என்ன சொல்றாரு? இத மாம்சமும் ரத்தமும் உனக்கு சொல்லல, இது 5 புலன்களால வர அறிவுல நீ சொல்லல. யார் உனக்கு சொன்னா? பரலோகத்தில் இருக்கிற தேவன் உனக்கு வெளிப்படுத்தினாரு. அதை கூட எடுக்கலாமே. அப்பா மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள.
ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வெளிப்பாடு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பார்க்கிறோம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவானியே. இந்த 12 பேர் சீஷர்கள் இருக்காங்க, இன்னும் எவ்வளவு பேர் அவருக்கு அப்ப 12 அப்போஸ்தலர் இருக்காங்க, சீஷர்கள் எவ்வளவு பேர் ஜீசஸ் கூட அப்ப இருந்தாங்கன்னு தெரியல. யாருக்குமே இந்த வெளிப்பாடு இல்ல, உனக்கு தான்ப்பா இந்த வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. நீ யாரு? நீ இந்த பாக்கியவான். இந்த வெளிப்பாடு கிடைத்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா வெளிப்படுத்தினார். அடுத்த வசனம் 18. பாருங்க, இந்த வெளிப்பாடு பெற்றவர்கள் மூலமாய் தான் சபை கட்டப்பட்டது. அல்லேலூயா. யார் யாரெல்லாம் வெளிப்பாடு பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டோன், they become a stone. நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஸ்டோன். ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு என்ன வேணும்? கற்கள் வேணும் இல்ல? ஒரு ஆலயம், ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு என்ன வேணும்? கற்கள் வேணும். நீங்க சொல்லலாம், பிளைவுட்ல கூட இன்னைக்கு கட்டுறாங்களே. ஜீசஸ் காலத்துல கல்லுதான் இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. ஸோ பைபிள் ட்ரெடிஷனுக்கு போயிடுவோம், நம்ம வேதாம கலாச்சாரத்தின் படி. அப்ப ஒவ்வொரு கல் ஆண்டு சொல்றாருங்க, பேதுருவே நீ பேதுருவா, நீ வந்து யாரு? சிறுக்கல். அந்த அங்க வந்து சொல்லப்பட்டிருக்கிறது குறிச்சு நம்ம வெளியில நம்ம அதை குறிச்சுதானே நம்ம அதை வெளிப்பாட்டு போக வேண்டாம். மறைந்திருக்கிற சத்தியம் என்னன்னா, வெளிப்பாடு பெற்ற ஒவ்வொருத்தரும் ஒரு கல். அவங்களை வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்றார்? சபையை கட்டுறார். ஒண்ணு இல்லை, இப்ப நம்முடைய சகோதரனை எடுத்துக்குவோம். அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிச்சு. என்ன? இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். செயின்ட் எல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லாம் கும்பிடக்கூடாது, இயேசுதான் ஆண்டவர்னு பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த சத்தியம் வெளிப்பட்டதுனால ஒரு சபை இன்னைக்கு என்ன வருவது கட்டப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்பாடு இருக்கிற இடத்துலதான் சபை கட்டப்பட முடியும். அப்படி வெளிப்பாடு பெற்றவர்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. முதல்ல சொல்ல, வெளிப்பாடு பெற்றவர்கள் யாரு? பாக்கியவான்கள். பார்த்தோம், பேதுரு வசனம், சீமோனின் குமாரனே நீ பாக்கியவான், உனக்கு மாம்சம் ரத்தம் இது அறிக்கை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாதான் எனக்கு என்ன பண்ணார்? உனக்கு வெளிப்படுத்தினார். இப்ப வெளிப்பாடு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். அடுத்து வெளிப்பாடு பெற்றவர்கள் பரலோக பாதாளம் வாசல்கள் அவர்களை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப இயேசுவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு வேணும். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு நம்ம பெற்றோம்னா நம்ம பாக்கியவான். நம்மள என்ன பண்ண முடியாது? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பாதாளத்தின் வாசல்களை நாம மேற்கொள்வோம். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், பேதுருவும் யோவானுக்குள்ள அந்த வெளிப்பாட்டு அறிவு இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டாங்க, சாத்தானை மேற்கொண்டாங்க, சாத்தானின் அதிகாரத்தை மேற்கொண்டாங்க. இங்க பார்க்கிறோம், இந்த பாருங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு ஏசப்பாட்டு நம்ம ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, எனக்கு உங்க நாமத்துல இருக்கிறதான மேன்மைய மகத்துவத்தை அதுல எங்களுக்கு அது குறிச்சதான வெளிப்பாட்டை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா, நம்ம ஜெபம் பண்ணணும். அந்த வெளிப்பாட்டு அறிவு நமக்கு கிடைக்கும் போது நாம் சாதாரணமா இருக்க முடியாது. நிஜமா அங்க வெளிப்பாடு பெற்ற மனுஷன் ஒரு சாதாரண மனுஷனா இருக்கவே முடியாது. அவன் வந்து என்ன பண்ணுவான்? பாதாளத்தின் வாசல்களை மேற்கொண்டுட்டே இருப்பான். அவன் மூலமா ஒரு கூட்டம் எழும்பிட்டே இருக்கும் ஆண்டவருக்காக. அப்ப இன்றைக்கு நமக்கு நம்ம ஜீசஸ்ட கேட்கணும், ஏசப்பா எனக்கு என்ன வேணும்? வெளிப்பாட்டு அறிவை தாங்க ஏசப்பா, அந்த ரெவலேஷன் கிஃப்ட தாங்க. அந்த ஆவிக்குரிய வரங்கள்ல முதல் 2 இருக்கு பாத்தீங்களா? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இதெல்லாம் என்னது? வெளிப்பாட்டு வரங்கள். ஏசப்பா எங்களுக்கு வெளிப்பாட்டு வரத்தை தாங்க. அப்ப இங்க பார்க்கிறோம், நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துடும். இங்க நம்ம எதை குறிச்ச வெளிப்பாடு நமக்கு வேணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்த வெளிப்பாடு. இன்னைக்கு நமக்கு காட்டிலும் பிசாசானவனுக்கு இந்த அறிவு ரொம்பவே இருக்கு. ஜீசஸோட நாமத்தை குறிச்சதான வல்லமையை அவன் நன்றாய் அறிந்திருக்கிறான். அதனாலதான் பாத்தீங்கன்னா அந்த அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா 4வது அதிகாரத்திலே பாத்தீங்கன்னா பேதுருவை யோவானையும் அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? வாசிக்கலாம், 4ஆம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம். பாருங்க, பிசாசுக்கு நல்லா தெரியுது ஜீசஸோட நாமத்துல இருக்கிற வல்லமை மகத்துவம் பயங்கரமானதும் தெரியும். அதனால அவன் என்ன செய்யறான்? வேற எதுவும் சொல்லல. என்ன எதை பத்தி பேசக்கூடாது? அந்த நாமத்தை குறிச்சு பேசக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த நாமத்தை குறிச்சு தான் என்ன பண்ணணும்? பேசணும். ஏசு ஏசு ஏசு, அந்த நாமத்துல இருக்கிற இன்னைக்கு நமக்கு சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். இயேசுவின் நாமத்துல கேட்டாதான் நமக்கு எதுவும் கிடைக்கும். அந்த இது தெரியும் நமக்கு. அது வந்து நம்ம மொனாட்டனஸா நம்ம அப்படியே நம்ம என்ன சொல்றது, நம்ம அனிச்சை செயல் மாதிரி நமக்குள்ள அது வந்துருது. ஆனா அதை உணரணும், உணர்ந்து சொல்லணும். அந்த நாமத்துல இருக்கிற வல்லமைய மேன்மைய மகத்துவத்தை அறிந்து சொல்லும் போதுதான் காரியம் நடைபெறும். அப்ப பாருங்க, இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்ப்போம். ஒரே ஒரு காரியம், அவருடைய நாமத்துல இருக்கிற வல்லமையை குறிச்சுதான். ஏன் அந்த நாமத்துக்கு இவ்வளவு வல்லமை இருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். சரிங்களா? இப்ப வாசிக்கலாம். போதும், இது வரைக்கும் வாசிக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வாசிக்கலாம். இங்க பாருங்க, இங்க பார்க்கிறோம்,
இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவர் ஆனார். இங்க பார்க்க ஜீசஸோட நாமம் எப்படிப்பட்ட நாமம்னா விசேஷித்த நாமம். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னா மோஸ்ட் எக்ஸலண்ட் நேம். ஹல்லேலூயா. விசேஷித்த நாமம், எவ்வளவு விசேஷித்த நாமம். அதுல மச் இதுல இருக்கு. So he became as much superior to the angels as the name he has inherited is superior to others. So superior நீங்க போட்டிருக்குது. இன்னொரு வெர்ஷன் என்ன போட்டிருக்கா, மோஸ்ட் எக்ஸலண்ட் நேம். ஹல்லேலூயா. பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஏன் அற்புதம் அடையாளம் நடக்குது அப்படின்னா அவருடைய நாமம் விசேஷித்த நாமம். இங்க பார்க்கிறோம் இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்து கொண்டாரோ. சுதந்திரத்துக் கொள்றதுனா என்னங்க? உரிமையாக்கி கொள்றது. அப்ப ஜீசஸ்க்கு ஒரு விசேஷித்த நாமத்தை அவர் உரிமையாக்கி கொண்டார். எப்பொழுது உரிமையாக்கி கொண்டார்? இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டார் அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்பொழுது அவர் இந்த விசேஷித்த நாமத்தை அவர் சுதந்திரத்துக் கொண்டார், உரிமையாக்கி கொண்டார்? இதுக்கு ஆன்சர் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இப்ப 13, 32 வச்சுக்கோங்க. இப்ப அதே எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம இப்ப வாசிச்சோம்ல 4வது வசனம், இவர் தேவதூதர்களை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், அடுத்து சொல்றாரு, எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்கள். எப்படி எனில்னா எப்ப அவர் விசேஷித்த நாமத்தை சுதந்திரத்துக் கொண்டார்னா அவர் மறுபடி ஜெனிப்பித்த பொழுது. எப்படி எனில் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு அவர் எனக்கு குமாரனா இருப்பார் என்றும் அவர் தூதர்கள் யாருக்கால் சொல்லுது. எப்ப ஜீசஸ்க்கு அந்த விசேஷித்த நாமத்தை அவர் சுதந்திரத்துக் கொண்டார்னா அவர் ஜெனிப்பித்த பொழுது, அதாவது ஜெனிப்பித்தா பிறக்கிற பொழுது, when he was born, அவர் எப்பொழுது பிறந்தாரோ அப்பொழுது அவருக்கு, அப்ப நான் குழந்தையா பிறந்த பொழுது அவருக்கு இந்த விசேஷித்த நாமம் கொடுக்கப்பட்டதா? இல்ல. எப்பொழுது அப்படின்னா இப்ப பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கலாம். ஹல்லேலூயா. எப்பொழுது இங்க பார்க்கிறோம் அழகா இதுக்கு ஒரு ஆன்சர் 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 13, 32, 33 பார்க்கிறோம். எப்ப ஜெனிப்பித்தா, எப்ப தன்னுடைய குமாரனாக அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடி எப்ப அவர் ஜெனிப்பித்தார்? இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்த பொழுது. பாருங்க, ஜீசஸ் மரித்த பொழுது அடிக்கடி நாம பெண்கள் கூட நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். என்ன சொல்வேன்? ஒரு தெய்வீக பரிமாற்றம் சிலுவையில நடந்தது. என்ன தெய்வீக பரிமாற்றம்? அவருக்குள்ள இருந்த ஜீவன் நமக்குள்ள வந்துச்சு, நமக்குள்ள பாவம். சோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாய் தான் ஜீசஸ் இந்த கிராஸ்ல அவர் தொங்கிட்டு இருக்கிறார். இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஜீசஸ் பிதாவை பார்த்து சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தான், என் தேவனே ஏன் கைவிட்டுட்டாரு ஜீசஸ? நம்ம ஏசாயால வாசிக்கிறோம் 57 அதிகாரத்தில் நம்முடைய பாவங்கள் தான் ஜீசஸ்க்கும் நமக்கும் இடையில என்ன உண்டாகிடுச்சு? பிரிவினைய உண்டாக்கிடுச்சு. அப்ப ஜீசஸ் கிராஸ்ல தொங்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில பாவம் உறவு பிரிஞ்சு போயிருச்சு. எப்ப ஒரு ஆவிக்குரிய மரணம் நடக்கும்? உறவு பிரியும் போது. நம்ம ஆவிக்குரிய மரணம் நமக்கு நம்ம உலகத்தார் இப்ப சொல்றோம், நம்ம உலகத்தார்லாம் என் ஆவிக்குரிய மரணத்துல இருக்கிறாங்கல்ல, அவங்க ஏன் இருக்கிறாங்க? அப்படி அவங்களுக்குள்ள சுவாசம் இருக்கு, உயிர் இருக்குதானே. ஏன் அவங்க ஆவிக்குரிய மரணம்னு சொல்றோம்? அவங்க ஆவி தேவனோடு கூட என்ன பண்ண முடியாது, உறவாட முடியாது. அது உறவு இல்ல பிரிஞ்சு இருக்கு, அதனால ஆவிக்குரிய மரணம். அப்ப ஜீசஸுக்கும் ஒரு ஆவிக்குரிய மரணம் வந்தது. எப்பொழுது? சிலுவையிலே அவர் தொங்கின பொழுது. சோ அவரும் மரித்து மறுபடி பிறக்கிறார். நம்ம எப்படி பிறக்கிறோம்? 2வது தடவை பிறக்கிறோம்ல. நேத்து தானே பிரதர் நடத்தினாங்கல்ல. எப்படி போய் நிக்கதம் கேட்டார், எப்படி வயசான காலத்துல எங்க அம்மா வீட்டுல போய் நான் மறுபடியும்
பிறக்க முடியுமா? பாவியில பிறக்கிறது வேற, மாம்சத்துல பிறக்கிறது வேற. அப்ப ஜீசஸும் பிறந்தார். எப்ப? அவர் மரித்து 3 நாள் பாதாளத்துல இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த ஜீவன் போய் அவருக்குள்ள வந்து உயிரை கொடுத்து அவரை மறுபடியா என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது. அப்பொழுதுதான் மறுபடி பிறக்கிறார். அப்ப அவர் பிறக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, கொலேசியர் 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 2:15 வாசிக்கலாம். கொலேசியர் 2:15. துரைத்தனங்களையும். அப்ப பாருங்க, ஜீசஸ் வந்து அவர் மறுபடி எழும்பும் போது எப்படி எழுந்தார்னா, எல்லா துரைத்தனங்களும் அதிகாரங்களும் பிடிச்சு வச்சிருந்துச்சு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இந்த நிகழ்ச்சியை. என்ன பண்ணுச்சு? அதிகாரங்களும் துரைத்தனங்களும் வல்லமைகளும் ஜீசஸ பிடிச்சு பாதாளத்துல வச்சு ஒரே கொண்டாட்டம். பாதாளத்துல என்ன கொண்டாட்டம்? இனி இந்த மனுக்குலத்துக்கு மனிதர்களை பாவத்துல இருந்து விடுவிக்க யாருமே இல்ல. மனுக்குலம் முழுசும் எனக்கு அடிமன் சொல்லி ஒரு கொக்கரிச்சுக்கிட்டு இருந்துச்சியா? எந்த கூட்டம்? பாதாளத்தின் இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லா கூட்டமும் கொக்கரிச்சிட்டு இருந்துச்சு. அப்பதான் என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இயேசுவை உயிரோடு எழுப்பின பொழுது அத்தனை துரைத்தனங்களையும் வல்லமைகளையும் அதிகாரங்களையும் உறிஞ்சு விட்டுட்டாரு. இந்த இடத்துல உறிந்து கொண்டு இருக்குல்ல, இதுக்கு கென்னத் கேகின் சூப்பரா எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. என்னன்னா, அந்த நாட்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜா வந்து ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 ராஜா கடையில சண்டை நடக்குது. இவர் பலமுள்ள ராஜா, இவர் வந்து கொஞ்சம் வீக்கான ராஜா. அப்ப பலமுள்ள ராஜா போய் இவர் ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சு என்ன பண்ணுவார்? ராஜா போக மாட்டார். ராஜாவோட போர் தளபதி தானே போவாங்க. இப்ப தாவீது யார் அனுப்புவாரு? யோவாப் அனுப்பி சொல்லுவார்ல. இப்போ நான் நிறைய நம்ம ராஜாக்கள் விஷயத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த பலமுள்ள ராஜா போய் ராஜா என்ன பண்ணுவார்? அவருடைய போர் தளபதி அனுப்புவார். இந்த போர் தளபதி போய் இங்க போய் ஜெயிச்சிட்டார்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ராஜாவோட பல போர் தளபதி அவங்களோட வீரர்கள் எல்லாத்தையும் ட்ரெஸ் என்ன பண்ணிடுவாங்க? ஒரிஞ்சு வெறுமனே என்ன பண்ணுவாங்க? ஒரு அடிமையை போல இருப்பிடம் மட்டும் வச்சுட்டு வெறும் அடிமையா என்ன பண்ணிடுவாங்க? கூட்டிட்டு வருவாங்க. அது அப்படித்தான் கூட்டிட்டு ஊர்வலமா வருவாங்களாம். இதை கூட நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர்ல கூட நமக்கு வாசிக்கிறோம். 2ஆவது அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கிறோம்ல, எங்களை கொண்டு இல்லம்மா 14 போடு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதனுடைய பின்னணியும் அதுதான். ரோமர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த நாட்கள்ல ரோம தளபதி, ரோம சக்கரவர்த்தி என்ன பண்ணுவாரு? அவர் போருக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாரு? அவர் நிறைய தளபதிகளை, போர் சேவக தளபதிகளை என்ன பண்ணுவார்? அனுப்புவார். அந்த சக்கரவர்த்தி அனுப்பி எல்லா இடமும் அனுப்பி போய் ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெயிச்சுட்டு அந்தந்த பீப்புள, அந்தந்த நாட்டு மன்னனை, அவனுடைய வீரர்களை அடிமையா பிடிச்சிட்டு வருவாங்க. பிடிச்சிட்டு வரும்போது என்ன இருக்கும்னா, அவங்க வர்றாங்கன்னும் போது அறிவிப்பு கொடுத்துருவாங்க. வேவுக்காரத்தை பார்த்து சொல்லிடுவாங்க. இப்ப சக்கரவர்த்தி வந்து என்ன பண்ணுவார்? அந்த ரோம சக்கரவர்த்தி, அதாவது ராயன், அவர் என்ன பண்ணுவாரு? அந்த கொலோசை மண்டபம் மாதிரி பெருசா அந்த ஆடிட்டோரியத்துல அவர் இருப்பார். அவர் முன்னாடி அந்த கிரவுண்ட்ல வந்து நம்ம சாம்பிராணி போடுற மாதிரி ஒரு பெரிய தூப பீடம் இருக்கும். அதுல நிறைய என்ன பண்ணுவாங்க? நல்ல சுகந்த வாசனை கொடுக்க சாம்பிராணி மாதிரி நல்ல கந்தக பொடியை போடுவாங்க. போட்டு அப்படியே புகையா வரும். அதுல இருந்து ஸ்மெல் வரும். அது வந்து எப்படி இருக்கும்னா, ஜெயம் பெற்றவர்களுக்கு, அந்த தளபதியும் அவனோட சேர்ந்து வீரர்கள் வர்றாங்க பாருங்க, ரோம வீரர்கள், அவர்களுக்கு எப்படி இருக்கும்னா ஜெயத்தின் வாசனையா வரும். ஆனா அவங்க கூட வர்ற மத்த தோத்து போனவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அது மரண வாசனையா இருக்கும். ஒரே வாசனை தான், ஆனா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜீவ வாசனையா இருக்கும், உங்களுக்கு மரண வாசனையா இருக்கும். எப்படி கூட்டிட்டு வருவாங்கன்னா, இருப்பிடம் மட்டும்தான் ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் உறிஞ்சு விட்டு தான் கூட்டிட்டு வருவாங்க. இதே காரியம்தான் இப்ப கொலேசியர் 2:14 போ. கொலேசியர் 2:14 கொலேசியர் 2:16 போடு. 2:15 அப்ப அங்க பார்க்கிறது, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே ஜீசஸ் என்ன பண்ணாருன்னா, பாதாளத்துல இருந்து வெளியில வரும்போது இந்த பிசாசோட எல்லாத்தையும் உறிஞ்சு விட்டுட்டார். உறிஞ்சு விட்டு அவன்கிட்ட இருந்த அதிகாரம் வல்ல எல்லாத்தையும் புடுங்கிட்டு அவர் ஜெயமா வர்றாரு. அப்பதான் பிதாவாகிய தேவன் அவருக்கு ஒரு விசேஷித்த நாமத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் அந்த விசேஷித்த நாமத்தை இயேசு கிறிஸ்து சுதந்திரத்துக் கொள்கிறார். ஆனபடியினாலதான் இயேசுவின் நாமம் விசேஷித்த நாமம், மோஸ்ட் எக்ஸலன்ட் நேம், சுப்பீரியர் நேம். இந்த உலகத்துல எந்த ஒரு
தெய்வமாவது இப்படி வந்து துரைத்தனங்களை அதிகாரங்களையும் உறிஞ்சி விட்டு அது மேல ஜெயம் எடுத்து வந்ததா சரித்திரம் இருக்குதா? இயேசுவின் நாமம் அப்படிப்பட்ட நாமம். ஏன்னா எல்லா துரைத்தனங்களை அதிகாரங்களை வல்லமைகளை இன்னைக்கு மாத்திரமல்ல மறுமையில பேர் பெற்றிருக்கிற எல்லாத்தையும் மேலே அவர் ஜெயம் எடுத்தபடியினாலே அவருக்கு பிதாவாக்கிய தேவன் இன்று நான் உன்னை ஜெயிப்பித்தேன்னு சொல்லி அந்த பேர் அவர் சுதந்திரத்துக் கொள்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11 வசனங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 11. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தம், அதாவது சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:4 என்ன நாமம் பார்த்தோம்? என்னப்பா விசேஷித்த நாமம் சொல்லும் போது அதுக்குள்ள அந்த விசேஷத்தை உணர்ந்தவர்களா சொல்ல வேணாமா? என்ன நாமம்? விசேஷித்த நாமம். இங்க என்ன நாமம்? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். இது எப்படி வந்துச்சு? மனுஷகுமாரனா வந்து இதே பாடுகள், இதே காரியங்கள் எல்லாத்தையும் பட்டு பாதாளத்துக்கு போய் ஜெயம் எடுத்து வந்ததினால தன்னை ஒரு அடிமையை போல தாழ்த்தி, அவர் ஒன்னும் இல்லாத ஒரு அடிமையை போலதான் தாழ்த்தி அந்த சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டு அவர் ஜெயம் எடுத்ததினால எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இன்னும் ஒரே ஒரு இடத்தை பார்த்துட்டு நம்ம போவோம், வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். போதும் அது தெரியும். அடுத்து வரும் 20 பார்க்கிறோம். இங்கேயும் பார்க்கிறோம் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவம் இதெல்லாமே என்னது? பிசாசோட கேடர், அவனோட டிசெண்டிங் ஆர்டர்ல இருக்கு. முதல் துரைத்தனம், அதுக்கப்புறம் அதிகாரம், அதுக்கடுத்து என்னது? வல்லமை, கர்த்தத்துவம். இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணிட்டார்? ஜீசஸ் வந்து எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணதுனால அவருக்கு என்ன பார்க்கிறோம்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அப்ப ஜீசஸ் எப்ப இந்த நாமம், உயர்ந்த நாமம், இந்த விசேஷித்த நாமத்தை அவர் சுதந்திரத்துக் கொண்டார் என்றால் எல்லா பிசாசின் சேனைகளின் மேல அவைகளை உறிந்து கொண்டு அவங்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி, அவங்களை ஸ்பாயில் பண்ணி, அவங்களை ஒண்ணுலாம ஆக்கி அதுக்கு ஜெயம் எடுத்ததுக்கு அப்புறம் தான். இப்ப பாருங்க, அவ வெளிப்படுத்த மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும், உயிர்த்தெழுந்த இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப ஏசப்பா இயேசுன்ற நாமத்துக்கு அந்த கீழே உலகம்ல மேல பார்க்கிறோம், வானோர் பூதலத்தோர் பூமியின் எல்லாருடைய காலும் மேல இருக்கிற அத்தனை தேவதூதருடைய காலும், அந்த 24 மூப்பர்கள், பரலோக வாசிகள் எல்லாருமே, ஜீவன்கள் எல்லாமே யாரோட காலில் விழுகும்? இயேசுடைய கால். பூமியில உள்ள எல்லாம் அதிகாரிகள் எல்லாரும், பூமியின் கீழானவர்னு சொல்லும்போது யாரு? எல்லாம் பாதாளத்தின் வல்லம், எல்லாருக்கும் மேல ஜெயம். அந்த நாமம், இயேசுன்ற நாமத்துக்கு ஒப்பனையா இந்த உலகத்துல ஒரு நாமமும் இல்லை. அந்த நாமத்துக்கு எல்லாம் முடங்கும். அந்த நாமத்துல கட்டளையிட்டா என்ன பண்ணணும்? எல்லாம் முடங்கணும். பாருங்க, ஒரு முறை ஒரு ஊழியக்காரர் சொன்னார் என்னன்னா, அவர் வந்து போயிட்டு அவரோட சின்ன மகனை வந்து பின்னாடி வச்சு, அமெரிக்கால பின்னாடி வச்சு அவர் கூட்டிட்டு போறாரு. அந்த பையன் வந்து பெல்ட் போடணும். அங்க வந்து கண்டிப்பா சீட் பெல்ட் போடணும். ஆனா இது வந்து ரொம்ப ஏர்லியர், அந்த நாட்கள்ல அங்கேயுமே சீட் பெல்ட் எல்லாம் கிடையாது. வாகனம் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஓட்டிட்டே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு டர்ன்ல திரும்பும் போது என்ன ஆயிடுச்சு? கதவு திறந்து அந்த பையன் கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்தா பின்னாடி வேகமா ஒரு கார் வருது. இத நெருங்கிருச்சு, பையன் கிட்ட நெருங்கிருச்சு. இதை பார்த்தோம் இந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ஏசப்பா, ஏசோ ஜீசஸ் அவர் கத்துன உடனே கத்திட்டு முழிச்சு பாக்குறாரு. அப்படி கார் நச்சுன்னு நிக்குது. பிள்ளை படுத்து இறக்குறான். வேகமா ஓடி போய் பிள்ளைய கட்டி பிடிச்சிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது அந்த கார் டிரைவர், அந்த ஓடிட்டு வந்தார்ல கார், அவர் என்ன பண்றாராம்? பைத்தியம் முடிச்சவன் போல கத்துறாராம். என்னன்னா அவன் நினைச்சுக்கிட்டான் பிள்ளைய நம்ம கொன்னுட்டோம், என்ன நடக்க போதோ தெரியல, பைத்தியம் மாதிரி கத்துறான். உடனே இவர் என்ன பண்ணாரு? இந்த ஊழியர், இந்த மகனை
பத்திரமா கார்ல வச்சுட்டு அவனை போய் அரவணைச்சு, அப்பா ஒண்ணும் நடக்கலனாலும் அவரால் வந்து அவன் அடக்கவே முடியல. ஏன்னா ஒரு பைத்தியம் மாதிரி அப்படி மாறிட்டாரு. கடைசி அவருக்கு கொஞ்சம் இது பண்ணி ஒன்னும் பயப்படாத, நீ சரியா பிரேக் போட்டுட்ட, புள்ள தப்பிச்சுட்டான் அப்படின்னு நம்ம தான் சொன்னானா. நான் பிரேக்கே போடலையே அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த இயேசுன்னு கூப்பிட்ட அந்த நேரத்துல வானோர் பூதலத்தோர் பூமியின் எல்லாருடைய கால்களும் முடங்கும். ஹல்லேலூயா. பிரேக்கே போடாட்டாலும் என்ன நடக்கும்? அற்புதம். ஏன்னா இயேசுன்ற நாமம் வல்லமையிலன். சரி, இப்ப நம்ம கதைக்கு நம்ம முடிக்க போறோம். இப்ப பாருங்க, இப்ப போறாரு ஏசப்பா சொல்றாரு, நான் போறேன், நான் எனக்கு வந்து இப்ப எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி அதிகாரம் ஃபுல்லத்தையும், ஆதாம் இழந்த அதிகாரம் ஃபுல்லத்தையும் இப்ப என்ன பண்ணிட்டாரு? ஜீசஸ் வாங்கிட்டாரு. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்தாரு. அதை பாவம் செஞ்சு என்ன பண்ணிடுச்சு மனித சமுதாயம்? பிசாசுக்கு வித்து போயிடுச்சு. இப்ப எல்லாத்தையும் ஜீசஸ் வந்து மறுபடியும் வாங்கிட்டார். இப்ப என்ன சொல்றாரு வாசிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். முதல்ல 16:5 போடுப்பா. இப்பொழுது நான் என்னை அனுப்பின இடத்துல போகிறேன். நான் எங்கே போகிறேன் உங்களால ஒருவனே எனக்கு கேட்கிறேன். ஜீசஸ் சொல்றாரு, நான் போறேன். உங்களுக்கு 16ஆம் அதிகாரத்துல இருந்தே சொல்லிடுவாரு தானே. 14 சொல்லிட்டாரு, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் சொல்றேன், நான் போறேன், என்ன அனுப்பின இடத்துல நான் போறேன். இப்ப 24 வாசிமா. 24 போடுப்பா. 24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள். ஜீசஸ் சொல்றாரு, நான் போறேன்ப்பா, நீ இது வரைக்கும் என் நாமத்துல கேட்கல, நான் உங்களுக்கு அப்படி உனக்கு வந்து நான் வளர்க்கல, ஏன்னா இது வரைக்கும் நான் உங்க கூடயே இருந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன். ஆனபடினால என் நாமத்தினால நீங்க என்ன பண்ணுங்க, இனி கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து, என் தம்பி வந்து எங்க வீட்டுல மதுரையில எங்க வீட்டுல இருந்து எங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் 3rd ஸ்ட்ரீட்ல இருந்து ஒரு வீடு வாங்கினான். அந்த வீடை வாங்கி என்ன பண்ணா, அவன் அந்த வீடு யாரோட, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் தான், சந்திரமோகன் ஒரு அண்ணன். அவங்க ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அண்ணனோட பத்திரம் எல்லாம் கரண்ட் இருந்து அவங்களால தெரிஞ்ச அண்ணனால எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த பணத்தை கொடுத்து பத்திரத்தை மீட் எடுத்து அந்த வீடை வந்து நம்ம வாங்கிட்டோம். அப்போ அந்த அண்ணன் சொன்னாங்க, அண்ணனுக்கு ஒரே ஒரு பையன், நல்ல பிரில்லியன்ட் பாய். அப்போ சொன்னாரு, இந்த மார்ச் மாசம் எக்ஸாம் 10th எக்ஸாம் வந்துரும்பா, அதனால எப்படி நான் இப்ப போய் நான் எங்க போய் எந்த வீடை கூடி, இது வந்து நல்லா தனி வீடு அமைதியா இருக்கும், ஸோ நான் பரீட்சை முடிச்சுட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு. சரி, இன்னும் விட்டாச்சு. பரீட்சை முடிஞ்சு மே மாசம் ஆயிடுச்சு, அவங்க போகல. இப்போ எங்க அம்மா ஒரு நாள் போகும்போது அந்த அண்ணன் சொல்லிட்டாரு, மேலே ஏறினா காலை வெட்டிக்குவே அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இதனடா பிரச்சனையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே என் தம்பியை வரவழைச்சு பேசுனா, அவரு அந்த சட்டத்துல வந்து நிறைய ஓட்டைகள் உண்டு பாத்தீங்களா, அதெல்லாம் வச்சு அவர் வந்து இழுத்தடிச்சுட்டே இருந்தாரு. கடைசி அவன் 12th முடிச்சுட்டான், காலேஜ் போயிட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, என் தம்பி ஒரு தடவையும் சிங்கப்பூர் தேசத்துல இருந்து வந்துட்டு போக முடியாது. அப்ப என்ன பண்ணா, எங்க அப்பாவுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி அப்படின்னு ஒண்ணு கொடுத்தான். ஒரு ஃபார்ம்ல இதை எழுதி எங்க அப்பாவுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி, அரசாங்கத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டான். இந்த பவர் ஆஃப் அட்டார்னி என்ன பண்ணுன்னா, என் தம்பி வரவே தேவையில்லை. என் தம்பி இருந்தா என்னென்னலாம் அவன் சைன் போட்டா செல்லுமோ அதெல்லாமே இப்ப எங்க அப்பா செஞ்சா செல்லும். அதே போல எங்க அப்பா என்ன பண்ணார், அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு அவர் என்ன பண்ணாரு, எல்லாம் பிரதித்துவ அதிகாரம்னு நினைக்கிறாரு, தமிழ்ல தெரியல. அந்த பவரை வச்சுட்டு எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, கேஸை ஃபுல்லா இது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கலந்து வீடையே என்ன பண்ணிட்டாரு, திருப்பி வாங்கிட்டாரு. இன்னைக்கும் இந்த 24வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் போறேன், உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பவர் ஆஃப் அட்டார்னியை கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை உங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். ஏன் நாமத்துல நீங்க சொன்னீங்கன்னா, வானோர் பூதலத்தோர் எல்லாரும் என்ன பண்ணும். அப்ப இன்றைக்கு நாம ஜெபம் பண்ண, சபா உங்க நாமத்தின் மேன்மை மகிமை, இது ஒரு சத்தியம்தான் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை குறித்த வெளிப்பாடு அது நிறைய இருக்கு. அப்ப அந்த சத்தியத்தை நம்ம அறிய 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 அது மேல நம்ம விசுவாசம் வைப்போம். என்ன பண்ணுவோம், பிசாசு யாராவது ஓட்டினாங்கன்னா நம்ம பயப்படுவோம். ஏன் பயப்படுவோம்? ஐயோ அது நம்மள பிடிச்சுக்குவோம். பயப்படக்கூடாது. ஏன் பயப்படணும்? எங்க ஏசப்பா எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துருக்காரு. வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் அவருக்கு. அந்த அதிகாரத்தை யார் கையில கொடுத்துருக்காரு? இப்ப என் கையில கொடுத்துருக்கேன். நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன். அந்த நாமம் தான் இங்க முக்கியம். அந்த நாமத்தை போட்டுட்டா போதும். பவர் ஆஃப் அட்டார்னியை கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம சொன்னா அதுக்கு அப்ப அந்த நாமத்தின் மகத்துவத்தை, அந்த நாமத்துல இருக்கிற வல்லமைய, அந்த நாமத்தை கேட்டா பாதாளம் எல்லாம் என்ன பண்ணும், பயப்படும். அப்ப அந்த நாமத்தை சொல்லும் போது, இப்ப பாருங்க, நான் சொல்லி பாருங்களேன், இப்ப எங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதெல்லாமே என் தம்பி செய்யறதுக்கு சமானம். இந்த பவர் ஆஃப் அட்டார்னி இருந்தப்ப எங்க அப்பா என்னென்னலாம் செஞ்சாரோ அது யாரு செய்யறதுக்கு சமானம்? என் தம்பி செய்யறதுக்கு சமானம். அதே போல நாம் செய்யும் போது அது இயேசுவே செய்யறதை போல ஆனபடினால இன்றைக்கு நம்ம இந்த காரியத்துல, எஸ்ஸப்பா
எனக்கும் உங்க வெளிப்பாட்டு வாரத்தை தாங்க, எனக்குள்ள இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தை தாங்க, எனக்குள்ள எசப்பா இவர் சொல்றாருல இயேசு கிறிஸ்துவோட எம்மாவூர் சீடர் போகும்போது அவங்க நம்ம வசனத்தை சொல்லும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியலையா? பவுல் காவிதராஜா சொல்றாரு, நான் வசனத்தை தியானிக்கையில் எனக்குள்ள என்ன மூண்டுச்சு? அக்கினி மூண்டுச்சு. அப்ப நான் விண்ணப்பம் பண்ணேன். இப்ப வேத வசனத்தை தியானிச்சு வேதத்துலதான் நம்ம இயேசுவின் நாமத்தை குறித்து அறிய முடியும். வேற எங்கேயாவது அறிய முடியுமா? அந்த வேத வசனம் தான் நமக்கு எல்லா வெளிப்பாடுகளுக்கும் அறிவுக்கும் அடித்தளம். அப்படின்னால நம்ம ஜெபம் பண்ண, ஏசப்பா உங்க நாமத்தின் மேன்மை மகத்துவத்தை குறித்து நான் அறியணும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு வெளிப்பாட்டு அறிவு தாங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் வெளிப்பாட்டு அறிவு பெற்றவர்கள் யாரு? முதலாவதாக வெளிப்பாட்டு அறிவு பெற்றவர்கள் யாரு? பாக்கியவான்கள். இரண்டாவது வெளிப்பாடு அறிவு பெற்றவர்கள் மேல பாதாளத்தின் வாசல்கள். அப்ப நம்ம வெளிப்பாட்டு அறிவை பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் பாக்கியவான்களா இருப்போம். நம்ம மேல பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியிருந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பேதுரும் யோவானும் தேவாலயத்துல போய் ஆண்டவரே பிறவி சப்பானிய பார்த்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட என்று சொன்ன பொழுது அப்பா அவன் எழுந்து நடந்தானே ஆண்டவரே. அப்பா நாங்க பார்க்கிறோம், எங்களுடைய சுய சக்தியினாலோ எங்க சுய பக்தியினாலோ இது நடக்கல. இயேசுவின் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே அவனை பலப்படுத்தினது என்று சொல்லி நாங்கள் வேதத்துல வாசிச்சோம். ஏசப்பா ஆண்டவரே, உங்க நாமம் ஆண்டவரே பலவீனங்களை பலப்படுத்துகிற நாமம், சுகவீனங்களை மாற்றி சுகம் கொடுக்கிற நாமம், பிசாசுகளை துரத்துகிற நாமம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே ஏசப்பா, சாவுக்கு ஏதுவான யாதொன்று எங்களுக்குள்ள ஒண்ணு செய்யாதபடி பாதுகாக்கிற நாமம் உங்க நாமம் ஆண்டவரே. வானத்தில பூமியில உங்க நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நாங்க ரட்சிக்கப்பட எங்களுக்கு அருளப்படவே இல்லை. எல்லா காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை உங்க நாமத்துல, எல்லா காரியத்திலிருந்து ரட்சிப்பு உங்க நாமத்துலப்பா. அப்பா நாங்க மெய்யாகவே கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த உலகத்துல ஆண்டவரே இந்த உன்னத நாமம் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி எங்க ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கும் உங்க நாமம் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா நாங்க எவ்வளவு பாக்கியவான் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா ஒரு மனவாழ்த்தி ஆண்டவரே அப்பா ஒரு கணவனை திருமணம் முடிக்கும் போது அந்த கணவனுடைய பெயர் இவளோடு சேர்த்துக் கொள்ளப்படும் போது அவர்கள் இனி இருவர் அல்ல ஒருவர், கணவனுக்குள்ள எல்லாம் ஆண்டவரே இந்த மனைவி. அதே போல எசப்பா நாங்கள் என்றைக்கு உம்முடையவர்களாய் மாறினோமோ உங்க நாமம் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டதோ நீங்களும் நாங்களும் ஒன்று ஏசப்பா. உங்களுக்குள்ளதெல்லாம் எங்களுக்கு ஏசப்பா ஆண்டவரே. உங்க அதிகாரம் உங்க வல்லமை எல்லாம் எங்களுக்கு தான் ஏசப்பா. நீங்க சொல்லிருக்கீங்க, நீங்க தான் எங்களுக்கு ஞானம், நீங்க தான் எங்களுக்கு பரிசுத்தம், நீங்க தான் எங்களுக்கு பலன், நீங்க தான் எங்களுக்கு மீட்புன்னு சொல்லிருக்கீங்க ஏசப்பா. இந்த நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒப்பற்ற நாமத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா பேதுரு யோவான் மாத்திரமல்ல, நாங்களும் பெரிய காரியங்களை செய்யணும் ஏசப்பா. ஆண்டவரே அன்றைக்கு ஆண்டவரே அப்போஸ்தலர்கள் ஜெபித்தார்கள் அப்பா. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 30ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தின் எங்கள் பரிசுத்த பிதாவே உம்முடைய பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து என்று சொல்லி ஜெபித்தார்கள் அப்பா. நாங்களும் உங்க நாமத்துல அடையாளங்களும் அற்புதங்களும் செய்யவே ஏசப்பா. ஐயா எங்களுக்கு உங்க நாமத்தில் இருக்கிறதான வல்லமை, உங்க நாமத்தில் இருக்கிறதான ஆண்டவரே அதிகாரத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை தருவீராக ஆண்டவரே. எங்க கண்கள் ஆண்டவரே அப்பா பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே, தெளிந்த புத்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஐயா சத்தியத்தை அறிய முடிய அப்பா கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த வெளிப்பாட்டு வரங்கள் எங்களுக்குள்ள செயல்படுவதாக ஆண்டவரே. இந்த வெளிப்பாட்டு அறிவை பெற்று நாங்கள் பாக்கியவான்களாய் மாற பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. இந்த அற்புத கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ்ஸப்பா உதவி செய்வீராக ஆண்டவரே. தொடர்ந்து உங்க நாமத்தை ஆண்டவரை குறித்த காரியங்களை சத்தியத்தை அறிய எங்களுக்கு கிருபை செய்யப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.